வணக்கம் மக்களே. இன்று நாம் காண இருப்பது அதியமான் நெடுமான் அஞ்சி மற்றும் ஔவையாரின் நட்பு பற்றிய சுவாரஸ்யமான கதையைத்தான் பார்க்க போகின்றோம். தமிழ்நாட்டின் வடக்கே உள்ள பகுதியை சோழ மன்னர்களும், தெற்கே உள்ள பகுதியை பாண்டிய அரசர்களும், மேற்கே மலைநாடு என்று வழங்கும் பகுதியை சேர வேந்தர்களும் ஆண்டு வந்தார்கள். இப்போது சேர நாட்டில் மலையாள மொழி வழங்கினாலும் அந்த காலத்தில் தமிழே வழக்கு மொழியாக இருந்தது. தமிழ்நாட்டின் ஒரு பகுதியாகவே அந்த நாடு இருந்தது. சேர மன்னர்களில் சிலர் தமிழ் புலமையில் சிறந்தவர்களாக விளங்கியதுண்டு. அவர்கள் பாடிய தண்டமிழ் பாடல்கள் நாம் படித்து இன்புறலாம். இவ்வாறு புகழுடன் விளங்கிய சேரர் குலத்தில் மிக பழைய காலத்தில் ஒரு சிறு கலகம் விளைந்தது. ஒவ்வொருவரும் அரசுரிமை தமக்கே என்று வாதிட்டனர், போர் புரிந்தனர். இறுதியில் ஒருவரே வென்றார். தோல்வியுற்றவர் தம்முடைய படைபலத்தை கொண்டு சேர நாட்டை அடுத்துள்ள தகடூர் என்ற ஊரில் தங்கி அதையே தமக்குரிய தலைநகராக ஆக்கிக் கொண்டார். அப்படி ஒரு புதிய அரசை தோற்றுவித்தவரின் பெயர் அதிகமான் என்பது. அதியமான், அதியன் என்றும் அவரை சொல்வார்கள். அதியர் குலத்தில் வந்தவர்கள் சிவபக்தி நிரம்பியவர்கள். சிவபெருமானை பூஜை செய்கையில் அப்பிரானுக்கு அர்ச்சனை செய்த வில்வத்தை பூசை முடிந்த பிறகு தம் தலையில் வைத்துக் கொள்வது அப்படி ஒரு வழக்கம். அதியர் குல மன்னர் தலைவர் அப்படியே செய்தார். நாளடைவில் அதுவே அவருக்குரிய அடையாளமாக மாலையாக மாறிவிட்டது. மார்பிலே தம் குலப்பெருமையை நினைவூட்டும் பனை மாலையையும், தலையிலே தம் சிவபக்தி சிறப்பை காட்டும் கூவிலங்கண்ணியையும் அணிந்து வந்தார். அக்காலத்தில் நீர்வளம் மிக்க சோழ நாட்டிலும் பாண்டி நாட்டில் சில பகுதிகளிலும் கரும்பை பயிர் செய்து வந்தார்கள். தம்முடைய நாட்டிலும் நெல்லை போல கரும்பையும் கொண்டு வந்து பயிராக்கி நல்லது செய்ய வேண்டும் என்று அந்த மன்னர் அதியர் எண்ணி அந்த அதுகாரும் காணாத புதுமையாக இருந்த கரும்பை நாட்டில் கொண்டு வந்து நடவைத்தார். அதியர் நாட்டில் கருப்பம் தோட்டங்கள் ஓங்கி வளர்ந்தன. இதனை ஓர் அதிசயமாகவே மக்கள் பாராட்டினார்கள். அந்த வேந்தரை கரும்பு தந்த காவலர் என்றும் போற்றி புகழ்ந்தார்கள். கொங்கு நாட்டின் பல பகுதிகளை தம்முடைய ஆட்சிக்கு உட்படுத்தினார்கள். மேற்கு பகுதியாகிய மலைநாட்டில் அவர்களுடைய அரசு பரவாவிட்டாலும் கிழக்கு பகுதியில் அது விரிந்தது. இத்தகைய சிறந்த குலத்திலே பிறந்தான் நெடுமான் அஞ்சி என்பவன். அதியர் குலத்தில் பிறந்தவனாதலால் அவனுடைய முழு பெயர் அதியமான் நெடுமான் அஞ்சி என்று வழங்கப்பட்டு வந்தது. தகடூர் என்பது இன்று சேலம் மாவட்டத்தில் தர்மபுரி என்கிற பெயரோடு நிலவுகின்றது. அதற்கு தெற்கே 4 மைல் தூரத்தில் இன்றும் அதியமான் கோட்டை இடம்பெற்றிருக்கின்றது. பழங்காலத்தில் அதியமான் இருந்து அரசாட்சி நடத்திய தகடூராக அது விளங்கியது. அதிகமான் இளம் பருவத்திலேயே அரசாட்சியை மேற்கொண்டான். துடிப்புள்ள இளமையும் உடல் வன்மையும் உள்ளத்து உறுதியும் அவனை சிறப்புடன் காட்டியது. இப்படி அவன் தன்னுடைய இளமை பருவத்தில் 7 பேர்களை அடக்கி அவர் ஆண்ட இடங்களை தனது ஆட்சியின் கீழ் கொண்டு வந்தான். அவனுடைய வீரச்சிறப்பும் புலவர்களை ஆதரித்து பரிசில் தரும் கொடை புகழும் தமிழ்நாட்டில் மெல்ல பரவின. நாளடைவில் பல புலவர்கள் அவனை நாடி வந்து பாடி நின்று பரிசில் பெற்று சென்றனர். தமிழ்நாட்டு புலவருக்குள் பெண்பாளர் பலர் உண்டு. அவர்களில் மிகச் சிறப்பை பெற்றவர் ஔவையார். அவர்கள் நல்லவர்கள் எங்கே இருந்தாலும் சென்று அவர்களை கண்டு நட்புரிமை பூண்டு பாராட்டும் பண்பாளர். அவர் காதில் அதிகமானுடைய புகழ் விழுந்தது. இளையவனாக இருந்தாலும் பெருந்தன்மையும் கொடையும் வீரமும் உடையவன் என்று புலவர்கள் பாராட்டுவதை அவர் கேட்டார். அப்படியானால் நாமும் அவனை போய் பார்த்து வரலாம் என்று புறப்பட்டார். பல நாள் நடந்து தகடூரை அடைந்தார். அப்போது அதியமான் யாரோ சிற்றரசன் மீது படையெடுத்து போர் செய்வதற்குரிய ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தான். அமைச்சரோடும் படைத்தலைவரோடும் தனியே இருந்து ஆலோசனை செய்து கொண்டிருந்தான். அந்த சமயத்தில் ஔவையார் அங்கே போய் சேர்ந்தார். அந்த பெருமாட்டியை கண்ட அரண்மனை அதிகாரி ஒருவர் அவரை வரவேற்று அமரச் செய்து, தாங்கள் யார் என்று கேட்டார்.
நான் ஔவை என்னும் பெயரை உடையவள் என்று சொன்னதும் அதிகாரி திடுக்கிட்டார். ஔவையாரின் பெருமையை கேள்வி வாயிலாக நன்றாக உணர்ந்தவர் அவர். அந்த புலமை செறிந்த பிராட்டியின் பெருமையை தமிழுலகம் முழுவதும் நன்கே அறிந்திருந்தது. அப்படி இருக்க அதிகமான் அரண்மனை அதிகாரி தெரிந்து வைத்திருந்ததில் வியப்பொன்றும் இல்லை. அவர் கையை குவித்து ஔவையாரை தொழுதவர், ஏதேனும் சிறிது உணவு கொள்ளலாமே என்று கேட்டார். அதிகமானை காண வேண்டும் என்று வந்தேன். அந்த மன்னனை கண்ட பிறகுதான் உணவு முதலியவற்றை கவனிக்க வேண்டும். அவனை காண முடியும் அல்லவா என்றார். அதிகாரியோ தர்ம சங்கடத்தில் அகப்பட்டு கொண்டார். அதிகமான் தனியாக இருந்து ஆலோசனை செய்யும் போது யாரும் அங்கே செல்லக்கூடாது. எந்த வேலையானாலும் அவனுடைய ஆலோசனை முடிந்த பிறகே சொல்ல வேண்டும். ஆனால் இப்போது வந்திருப்பவரோ புலவர் உலகம் போற்றும் பொற்புடைய அம்மையார். அவருடைய வருகையை மன்னனுக்கு உரைக்காமல் இருந்தால் அவரை அவமதித்தது போலாகும். இத்தகைய சிக்கலான நிலையில் அகப்பட்டு திண்டாடினார் அதிகாரி. இதோ மன்னர் வந்து விடுவார், சற்றே பொறுத்திருங்கள் என்றார். புறத்தே சென்றிருக்கின்றார் என்று எளிதிலே சொல்லிவிட்டிருக்கலாம். ஆனால் பேரறிவுடைய அந்த மூதாட்டியிடம் பொய் சொல்லும் துணிவு அதிகாரிக்கு இல்லை. சிறிது நேரம் கழிந்தது. அதிகமான் வெளியே வரவில்லை. அதிகாரியோ புழுவாய் துடித்தார். நான் வந்ததை போய் சொல்லவில்லையா என்று ஔவையார் கேட்டார். அதிகாரி மீண்டும் உள்ளே போய் வந்தார். வந்து விடுவார் என்று மீண்டும் சொன்னார். அவர் அதிகமானை அணுகவே இல்லை. பின்னும் சிறிது நேரம் பொறுத்து பார்த்தார் ஔவையார். அதிகாரியை சிறிது சினக்குறிப்பு தோன்ற பார்த்தார். அதற்கு மேல் அவ்வதிகாரியால் அங்கே நிற்க முடியவில்லை. உள்ளே போய்விட்டார். மூதாட்டியாருக்கு சினம் மூண்டது. எழுந்தார். அங்கே வாயிலை காத்து நின்ற காவலனை பார்த்தார். ஏ வாயில் காவலனே, வாயில் காவலனே என்று அழைத்தார். அவன் திரும்பி பார்த்தான். இதோ நான் சொல்வதை உன்னுடைய மன்னனிடம் போய்ச் சொல் என்று சொல்லத் தொடங்கினார். புலவர்கள் கொடையாளிகளை தேடிச் சென்று தம்முடைய இன்சொல்லாகிய விதையை அவர்கள் காதில் தூவுவார்கள். தாம் நாடி வந்ததை பெற்றுக்கொள்வார்கள். தம்முடைய தரமறிந்து வரிசையை அறிந்து பரிசளிப்பவர்கள் எங்கே இருக்கின்றார்கள் என்று நாடிச் செல்வார்கள். அத்தகைய பரிசிலருக்கு அடைக்காமல் திறந்திருக்கும் வாயிலை காக்கும் காவலனே என்றார். வாயில் காவலனுக்கு வியப்பு தாங்கவில்லை. இவர் நம்மை பார்த்தல்லவா பாடுகின்றார் என்கிற மகிழ்ச்சியும் உண்டாயிற்று. வேகமான குதிரையை நடத்தும் தலைவனாகிய அதியமான் நெடுமான் அஞ்சி தன் பெருமையை சரிவர உணர்ந்து கொள்ளவில்லை போலிருக்கின்றது. தன்னை தேடி வந்த புலவர்களை மதிப்பாக உபசரித்து பரிசில் வழங்குகின்றவன் என்கிற பெயரை அவன் பெற்றிருக்கின்றான். அதை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதை அவன் மறந்துவிட்டானோ என்றார். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று வாயில் காவலன் ஒன்றும் தெரியாமல் கேட்டான். அவன் என்னை கூட அறிந்து கொள்ளவில்லை போலும். வறுமையால் வாடி பிச்சை கேட்க வந்தவள் என்று நினைத்து விட்டானோ என்றார். சிறிது நேரம் புலமை பிராட்டியார் சிந்தித்தார். மறுபடியும் தொடர்ந்து பேசினார். அறிவுடையோரும் புகழுடையோரும் ஒரு காலத்தில் தோன்றி மறைந்து போய்விடுகின்றார்கள் என்பது இல்லை. உலகம் சூனியமாக போய்விடவில்லை. ஆதலால் இந்த இடத்தை விட்டால் எத்தனையோ இடங்கள் இருக்கின்றன. வளர்ந்து செறிந்த மரங்களை உடைய காட்டிலே கோடாரியை கொண்டு புகும் தச்சனுக்கு மரத்திற்கா பஞ்சம்? உலகம் அது போன்றதுதான். எந்த திசையிலே சென்றாலும் அங்கே எங்களுக்கு சோறு கிடைக்கும். இந்த கருத்தை அமைத்து ஒரு பாடலை அவர் சொல்லி வாய் மூடினார். அதிகமான் விரைவாக வந்து அங்கே நின்றான். வரவேண்டும் வரவேண்டும், வந்து நெடுநேரம் ஆயிற்று போலும். இந்த பிழையை பொறுத்தருள வேண்டும். ஏதோ பாடலை பாடியது காதில் விழுந்ததே என்றான் பணிவோடு. ஆம், என் உள்ளத்திலே தோன்றியதைத்தான் பாடினேன், கேள் என்று அந்த பாட்டை மீண்டும் பாடினார். அதை கேட்டு அதியமான் நடுங்கினான். இனி நடத்த இருக்கும் ஒரு போர் சம்பந்தமான யோசனையில் ஈடுபட்டிருந்தேன். நீங்கள் வந்திருப்பது தெரியாது. தெரிந்திருந்தால் முன்பே வந்து பார்த்திருப்பேன். இப்போதுதான் செய்தி தெரிந்து ஓடி வந்தேன். என் பிழையை பொறுத்தருள வேண்டும் என்று மிகவும் பணிவாக கூறினார். அதை கேட்ட மூதாட்டியாருக்கு உள்ளம் நெகிழ்ந்துவிட்டது. அவன் மேல் பிழையில்லை என்பதை நன்கு உணர்ந்து சினம் தணிந்தார். அதிகமான் அவரை உள்ளே அழைத்துச் சென்று தக்க இருக்கையில் அமரச் செய்தான். பிறகு உண்ணவும் செய்தான். பின்பு மிகவும் அன்போடு பேசிக்கொண்டிருந்தான். இதுவரையிலும்
தங்களை நான் காணும் பேறு பெற்றிலேன். இன்று தாங்களே கருணையினால் வழிந்து வந்தீர்கள். அப்படி வந்தும் என் கடமையை உடனே செய்யாமல் இருந்துவிட்டேன். இந்த பெரும் பிழையை இனி ஒரு நாளும் செய்ய மாட்டேன். தங்களை தமிழ்நாடே புகழ்ந்து மதித்து பாராட்டுகின்றது. இவ்வளவு பெருமதிப்புடைய அன்னையாராகிய தாங்கள் என்னையும் ஒரு பொருட்டாக கருதி வந்ததற்கு நான் என்ன கைமாறு செய்ய வல்லேன் என்று மனம் குலைந்து கூறினான். இருவரும் உரையாடினார்கள். ஔவையாரின் புலமைச் சிறப்பை ஒவ்வொரு சொல்லிலும் உணர்ந்து மகிழ்ந்தான் அதிகமான். அவனுடைய பண்பின் பெருமையை பேச பேச அவனை பற்றி அறிந்து கொண்டார் ஔவையார். 2 நாட்கள் புலவர் பெருமாட்டியார் அங்கே தங்கினார். பிறகு விடை பெற்று கொண்டு புறப்பட்டார். அப்போது அதிகமான் மிகவும் வருந்தினான். நான் ஆண்டிலும் சரி, அறிவிலும் சரி, மிகவும் சிறியவன். நீங்களோ வயதிலும் அறிவிலும் மிக பெரியவர்கள். தங்களை போன்றவர்கள் எனக்கு வழிகாட்டினால் எத்தனையோ மேன்மை உண்டாகும். இனிமேல் தாங்கள் அடிக்கடி வந்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி பல பரிசுகளை வழங்கி விடை கொடுத்து அனுப்பினான். ஓகே மக்களே, அதியமானும் ஔவையாரும் சந்தித்த நிகழ்வை நாம் பார்த்தோமல்லவா? மீண்டும் இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்து வரும் ஒரு காணொளியில் காணலாம். நன்றி, வணக்கம்.